Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது antique bead stitch. So antique bead வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 சைஸஸ் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். 5 mm, 4 mm, 3 mm. ஸோ நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸும் பெருசாக இருக்கும். நம்பர் சின்னதாக போக போக அதோட சைஸும் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக வந்து இந்த 3 சைஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை விட 2 mm 1 mm கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் 5 mm பீட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்துக்கோங்க. துளிப்பு எடுத்தாலும் ஓகே, அயன் நீடில் எடுத்தாலும் ஓகே. ஸோ பீடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீடிலில் லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து தனியாக ஸ்டிச் பண்ணி தான் போடணும். ஸோ அடுத்த பீட் எடுக்கிறப்ப கேப் இல்லாமல் நல்லா தள்ளி விட்டு பக்கத்துலேயே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டாலும் ஓகே, இல்லை மொத்தமாக லோட் பண்ணி வச்சுட்டு போட்டாலும் ஓகே. நீங்கள் வந்து ஒரு விரலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு பீடாக கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணலாம். இது வந்து ப்ளவுஸோடைய நெக்குக்கு வந்து நம்ம பார்டராக கொடுக்கலாம். கையோட நெக்குக்கு கையோட பார்டருக்கு வந்து நம்ம கண்டினியூவாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு பார்டர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக லைன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எல்லா ஷேப்லேயுமே போடலாம். எந்த டிசைனில் வந்து போட்டாலும் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரியே வந்து நீங்கள் எத்தனை எம்எம் எடுத்தாலும் ஓகே, கண்டினியூவாக வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்டிச் போட்டு தான் போடணும். சுகர் பீடு மாதிரி நம்ம 2, 3 அப்படிலாம் போட்டு போட முடியாது. இதுக்கு தனி ஸ்டிச் தான் போடணும். ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம தனியாக ஒரு செயின் போட்டுட்டு எப்பயும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சிங்கிள் பீடு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுற பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கை ஃபுல்லாக இல்லை வந்து பேக் நெக் ஃபுல்லாக வந்து எனக்கு தனித்தனியாக அங்கங்கே பீடு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ தனி பீடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து நாட் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக சிங்கிள் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பீடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் நாட் போட மாட்டேன். நாட் போடாமல் என்ன பண்ணுவேன்னா அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டு அதை அப்படியே நீடிலில் வந்து தள்ளி விட்டோம்னா இந்த மாதிரி அந்த பீடை சுற்றியும் லாக் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பீடு கொஞ்சம் கூட நகராது. இப்படி தான் நம்ம வந்து சிங்கிள் பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் போடுறேன். ஒரு பீடு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்து நம்ம நீடில்லையே போடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீடிலில் போட வரல அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் தள்ளி விட்டு கூட அதை லாக் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பீடுமே தனித்தனியாக இப்படி தான் போடணும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டாலும் தனித்தனியாக நீங்கள் நாட் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு 5 mm போட்டேன். இப்போ வந்து 4 mm போடுறேன். ஸோ 4 mm போட்டாலும் இதே மெத்தடு தான், 3 mm போட்டாலும் இதே மெத்தடு தான். சிங்கிள் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடு யூஸ் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு விரலில் வச்சு தள்ளி விட்டு ஸ்டிச் போட்டிருக்கேன். மறுபடியும் போட்டு காட்டுற பாருங்கள். ஒரு பீடு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு வந்து நீடில்லையே நம்ம லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து அந்த த்ரெட்டை இழுத்தோம்னா நமக்கு வந்து லாக் ஆகிக்கும். அடுத்து 3 mm பீடு காட்டுற பாருங்கள். 3 mm வந்து கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கும். ஆனால் சிங்கிள் பீடாக போடணும்னா இதே மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக்கில் கொண்டு வந்து அதை சுற்றி போட்டு லாக் பண்ணிட்டேன். கீழே வந்து த்ரெட்டை இழுத்துட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் போட்ட எதுக்குமே வந்து நான் நாட் போடவே இல்லை. பட் வந்து தனித்தனியாக சிங்கிளாகவே எல்லா பீடுமே கரெக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட நகராது. இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கையில் தள்ளி விட்டு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் போக போக நம்ம நீடிலில் கற்றுக்கலாம். ஸோ இந்த மெத்தடு பார்த்துட்டோம். அடுத்த மெத்தட் எப்படின்னா
2 பீட் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து 5 mm பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைனை வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி போடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு நாம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த மெத்தடு வந்து ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு மெத்தடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, த்ரெட்டை வந்து அப்படியே பேக்கில் கொண்டு வந்து லாக் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை இழுக்கிறது. ஸோ அந்த மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் செயின் போட்டு நாட் போடுறது. இன்னொரு மெத்தடு வந்து நாட் போடாமல் நம்ம அப்படியே டைரெக்டாக பேக்கில் த்ரெட்டை கொண்டு வந்து லாக் பண்ணுறது. ஸோ அதிகமாக எல்லோரும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியாகும், ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக கிடைக்கும், எங்கேயுமே வந்து நாட் தெரியாது. ஸோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், குயிக்காகவும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ 2 ஸ்டிச்சுமே எப்படின்னு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வெளியில் தெரியும். பட்டு நம்ம பேக் சைடு கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அந்த ஆன்டிக் பீட் சுகர் பீட் 2க்கும் சேர்த்து நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம போடலாம். அதாவது சிங்கிளாக நம்ம போடணும், அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹோம்ஒர்க் எப்படி பண்ணி பார்க்கணுன்னா, நீங்கள் ஒரு ஸ்லீவோட டிசைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து நிறைய செக்குடு பேட்டர்ன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் போட்டு இந்த என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ க்ராஸாக போகிற எல்லா லைனுக்குமே வந்து சுகர் பீடு தான் யூஸ் பண்ணணும். அதோடைய சென்டர் 2 லைன் வந்து ஒன்றா மீட் பண்ணுது இல்லையா, அந்த சென்டரில் வந்து இப்போ நம்ம போட்ட அந்த ஆன்டிக் பீட் சுகர் பீட் அந்த டிசைனை வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் எப்படி போடுறதுன்னு தெரியலேனா இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ கூட நம்ம ரெடி பண்ணி போடலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி செக்குடு பேட்டர்ன் போடணும், எப்படி வந்து சுகர் பீடை லைனாக கொண்டுட்டு வரணும், எப்படி வந்து இடையில ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.